டாஸ்மாக் முறைகேட்டில் முன்ஜாமீன் கோரிய செந்தில் பாலாஜியின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பான எஃப்ஐஆர் குறித்த விவரம் வெளியாகியிருக்கிறது. இதில் முதல் குற்றவாளியாக செந்தில் பாலாஜி சேர்க்கப்பட்டிருக்கிறார். செந்தில் பாலாஜி கைது கிட்டத்தட்ட உறுதியாகிறது. போலீஸ் சொன்னா கூட அதை நீங்க ஒதுக்கி தள்ளிட்டு போலாம். ஜட்ஜ் சொல்றாரு இஸ் கஸ்டோடியல் இன்டராகேஷன் இஸ் நெசசரினா ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்கிறார். சோ எனக்கு தெரிந்து செந்தில் பாலாஜி கைது கிட்டத்தட்ட உறுதியாகிறது. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறான். ஐயோ இப்ப தலைமறைவா இருக்கீங்க. அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ, நரேந்திர மோடி, அமித்ஷா இவர்களாலேயே ஒன்றும் செய்ய முடியாது. செந்தில் பாலாஜி நடிகர் விஜய செய்துவிட போகிறார். முடியவே முடியாது. ஆணவமா பேசுறீங்க. வேண்டாம்டா, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாதரா. நானே விலை வளர்த்து போய் உட்காந்துருக்கேன். உடம்புக்குள்ள என்னென்ன சேதாரமெல்லாம் ஏற்பட்டிருக்கோ தெரியல. நீ வேற எதையாவது பேசி கோவத்தை கலப்பாத. அதே நேரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளார்களோ என்ற ஒரு அச்சத்தில் வழக்கறிஞர்கள் மூலமாகவும் அதே போன்று மூத்த வழக்கறிஞர்களிடம் தற்பொழுது அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒன்னும் பண்ண மாட்டாங்கடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் தாவேக எம்எல்ஏ பேர வழக்கில் நீதிமன்ற உத்தரவுப்படி தினமும் ஆஜராகி வந்த செந்தில் பாலாஜி இன்று ஆஜராகவில்லை. பயம் அத கொடுத்தது யாரு? நாங்க. ஆனா எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. இன்று ஆஜராகவில்லை. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுடுகாட்டு சொல்லியாச்சா? பாட ரெடியா? சீக்கிரம். செந்தில் பாலாஜிக்கு சிகிச்சை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. நரேந்திர மோடி, அமித்ஷா இவர்களாலேயே ஒன்றும் செய்ய முடியாது. செந்தில் பாலாஜி நடிகர் விஜய செய்துவிட போகிறார். செந்தில் பாலாஜி இன்று காலை திருவண்ணிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் நீதிமன்றம் மூலமாக முன்ஜாமீனை ரத்து செய்வது தொடர்பாக காவல்துறை சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எவ்வளவு பிரச்சனை சோறு நீர்லாம் சாப்பிடுறது இல்ல. காலையில ஒரு பிரச்சனை, அது காலை உணவு. மதியம் ஒரு பிரச்சனை, அது மதிய உணவு. இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும், எப்ப நடக்கும் அப்படின்னு ரொம்ப எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்த ஒரு சம்பவம் நடக்க போகுது. செந்தில் பாலாஜி கைது. போய் புடிச்சு உள்ள தூக்கி போடுங்கன்னு ஜட்ஜையாவே சொல்லிட்டாரு. இவனுக்கு எல்லாரையும் கூட்டி போய் அப்போ அரசு வழக்கறிஞர் சொல்றார் 17 கோடி இல்லை மை லார்ட், இது மோர் தென் 100 crores, ஜஸ்ட் டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க்ன்ற. அதனால இப்போ கொடுத்தீங்கன்னா, பெயில் கொடுத்தீங்கன்னா எங்களால் கேஸை ப்ரொசீட் பண்ண முடியாது, கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் நெசசரினா அரசும் சொல்லுது. போத் கவர்மெண்ட் அண்ட் கோர்ட் சேஸ் தட் இஸ் கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் இஸ் நெசசரி. போலீஸ் சொன்னா கூட அதை நீங்க ஒதுக்கி தள்ளிட்டு போலாம். ஜட்ஜ் சொல்றாரு இஸ் கஸ்டோடியல் இன்டராகேஷன் இஸ் நெசசரினா ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்கிறாரு. அவசரப்பட்டு வெட்டிடாதீங்க, பண்ணி சாகாது. பண்ணி எல்லாம் அறிவாளால வெட்டக்கூடாது. நல்ல ஒரு மொக்கைய கட்டை எடுத்து இந்த இடத்துல பொட்டுன்னு அடிச்சா பட்டுன்னு செத்துரும். அப்படியா? கட்டை எடுக்கணுமா? கஸ்டடி எடுத்து விசாரிக்கலாம் செந்தில் பாலாஜிய. எந்த பிரச்சனையும் இல்ல. தூக்கிட்டு போய் வச்சு பிதுக்குன்னு பிதுக்க போறாங்க. அத நாங்க வர வைக்கிறோம். தட்டி புளிங்கடா. சாமி இப்ப செந்தில் பாலாஜி தலைமறைவு. இவங்களுக்கு இதே வேலை. கேஸ் அப்படின்னா பெரிய வீர கருணாநிதி மாதிரி பேசுறது. கேஸுக்காரங்களே நாங்க தான்டா, கேஸுக்கு பயப்படாதவங்களே நாங்க தான்டா, கேஸே நாங்க தான்டா.
கைது பண்ண வேண்டிய சூழல் வந்துட்டா மட்டும் இவங்களுக்கு ஐயோ டாக்டரை கூப்பிடுங்க. ஆனா ஓடி ஒளிஞ்சிருக்காங்க பாத்தீங்களா. ஆனா செந்தில் பாலாஜி எந்த ரூபத்துல இருந்தாலும் தூக்கியே ஆகணுங்கிறதுல முதல்வர் விஜய் ரொம்ப தெளிவா இருக்காரு. தொட்டா விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டோம். என்னையா இது அநியாயமா இருக்கு. செந்தில் பாலாஜி கரூர் அவங்க அப்பா விட்டு சொத்துங்கிற எண்ணம் மொத்த கரூர் மாவட்டமே எண்ணுகிறான்னு. ஐயோயோ இந்த அசோக் எல்லாம் போட்ட ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சம்மா. ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. உன்னைய திருடா சமூகத்துக்கு யாருன்னு பொறுக்கி போயடா. அதாவது நேத்து செந்தில் பாலாஜி சென்னையில இருக்காரு, ட்ரிபிள் என் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டாரு. நானும் அங்கதான் இருந்தேன், நேர்லயே பார்த்தோம். ஆனா இன்னைக்கு கையெழுத்து போட வரல. ஏன்? ஒரு புதிய எஃப்ஐஆரும் போட்டாச்சு. இப்ப புதுசா எஃப்ஐஆர் போட்டா யாரு வருவா? இடி வரும். இப்ப அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில என்ன கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்ஜாமீன், இந்த முன்ஜாமீன் ரத்து செய்யப்படும் செந்தில் பாலாஜிக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இன்னைக்கு ட்ரிபிள் என் போலீஸ் ஸ்டேஷன் கையெழுத்து போட போகல. மாலா நீ ஒண்ணும் கவலைப்படாதமா, அந்த பயல ஆட்டோட வச்சு அமுக்குறேன். அத்தே கண்ணுல பட்டுனா என்ன ஆயிருப்பேன், தார் ஆயிருப்போமே. முதல்ல ரொம்ப சீரியஸா இருக்காப்ல, விடவே கூடாது அப்படிங்கிறது. புடிச்சா எப்ப விடுவாங்க? குறைஞ்சது ஒரு வருஷம் ஆகும். கரூர் இடைத்தேர்தலுக்கு செந்தில் பாலாஜி வெளில இருக்க முடியாது. இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுங்க. கரூர் இடைத்தேர்தல மாமன் ஜெயில தான் உட்கார்ந்துருக்கணும். நீ பட்டி போட்டு அடைச்சிய மக்களை இப்ப உன்னை ஜட்டியா ஊத்து அடைய போறாய். இந்த இடைத்தேர்தல் ஒரு 500 ரூபாய் கொடுத்து 50,000 கேட்டியே, இப்ப உன் சட்டியை கூட உருவிட்டு வரட்டில படுக்க வச்சிருக்காங்கடா. இதுக்கு என்னடா சொல்ல போற? அவர் விசாரணைக்கு ஒத்துழைப்பார் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினீங்கல்ல, நீதிபதியா கொஞ்சம் யோசிச்சிருக்கணும்ல. ஈடி கிட்டயே தண்ணி காட்டினவர் இவருன்னு யோசிச்சிருந்தா அந்த இது வந்திருக்காதுல்ல. சரி பரவாயில்ல, நம்பி கையெழுத்து போட்டு கொடுத்தார்ல, அதுக்காவது நீ மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கல, வரல. அப்புறம் என்ன கடிதம் போட்டீங்க? என்னடா ஏண்டா டேய், என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? கிறுக்கி மாதிரி தெரியுதா? வரேன் கூட என்கிட்ட வந்து என்னது போலீஸுக்கு இந்த மாதிரிங்க எஃப்ஐஆர் இல்லாம ஏங்க வரணும் நீங்க அப்படி சொல்றீங்களா அப்படின்னு நீதிபதி என்ன கேட்டாரு, நான் தெனாவிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி அவரு ஒண்ணு கேட்க, இல்லங்க நான் வரேங்க அப்படின்னு சொன்னானே. தெரியுதுல, உள்ள மரியாதை மடக்கிட்டு உட்காரு போ. இப்ப இந்த கேஸ்ல கைது செஞ்சாங்கன்னா இதுல பெயில் எடுக்கிறது செந்தில் பாலாஜி முயற்சி செய்வாரு. அதுக்குள்ள ஈடி உள்ள வந்துடும். அப்புறம் அதுக்கு பெயில் எடுக்கணும். ஈடி தனியா விசாரணை அப்படிங்கறத நடத்தும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீங்க இந்த எம்எல்ஏக்கள் பேர வழக்குல இன்னைக்கு வாரண்ட் கையெழுத்து போடல. வாரண்ட் கையெழுத்து போடலன்னா என்ன ஆகும்? ஜாமீன் ஆட்டோமேட்டிக்கா ரத்தாகும். அப்ப அதுலயும் பிடிச்சி உள்ள போடு. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. என்னென்ன எகத்தாளம் பண்ணீங்க நீங்க. ஒருத்தர் சவுக்கு சங்கர் மாதிரி ஆளுங்களை பிடிச்சி உள்ள போடுறது, ஜாமீன் கிடைச்சா அன்னைக்கே இன்னொரு கேஸ்ல அரெஸ்ட் பண்றது. திரும்ப உங்களுக்கு இதை செய்ய தெரியாதா? உங்க பொருளே எடுத்து உங்களை போடுவாங்க. ஆமா என்ன இது, நீங்களும் அதே மாதிரி, அதே டெய்லர், அதே வாடகை. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்.